அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னதுன்னா கேப்ஸ் லாக் டிடெக்ஷன். ஸோ அதாவது நீங்கள் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு டெஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் டெஸ்ட்டு டைப் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். சும்மா இப்போ வந்து COMPT கம்ப்யூட்டர். இப்போ நான் வீக்கு வந்து நான் கேபிட்டல் அடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா கேப்ஸ் லாக் கீயை ஆன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா கீழே வார்னிங் கேப்ஸ் லாக் கீ இஸ் ஆன். ஸோ நான் என்கிட்ட இப்போ அந்த கேப்ஸ் லாக்கை ஆஃப் பண்ணுறேன். மறைஞ்சிட்டா. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னதுன்னா நம்ம செய்ய போகிற டாஸ்க்கு. சரியா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அதை பார்த்து அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த சோர்ஸ் கோட் நம்ம கம்ப்யூட்டர் வாத்தியார் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கோடுக்குள்ளே போவோம். ஸோ நான் பேசிக்காக நமக்கு தேவையான HTML கோடெலாம் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுறேன், டிவ் ஒரு கிளாஸ் போடுறேன். டிவ்னு ஒரு எலமெண்ட், அதுக்கு கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்புட், ஒரு டெஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். சரியா? அதுக்கு வந்து என்னது நேமும் என்ன கொடுக்கலாம், நேம் வந்து TXTன்னு கொடுக்குறேன். நேம் வந்து TXTன்னு கொடுக்குறேன். ஐடி வந்து என்ன கொடுக்கலாம், அதுவும் TXTன்னு கொடுத்துருவோம். சரியா? சரி, அதுவும் டெஸ்ட்டு கொடுத்துருவோம். ஐடியும் டெஸ்ட்டுன்னு வச்சுருவோம். சரியா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு P டேக் போடுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வார்னிங் கோலன் கேப்ஸ் லாக் கீ இஸ் ஆன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த P டேக்குக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐடி கொடுப்போம். எதுக்கு நம்ம ஐடி கொடுக்குறோம்னா இந்த ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். JavaScript யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஐடி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஐடி போட்டு வான். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்டைல் வந்து டிஸ்பிளே நன்னு கொடுக்குறேன். சரியா? நான் ஒரு இன்லைன் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இன்லைன் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்க்ரீன் இது வந்து நமக்கு வந்து வியூவில் வந்து தெரியாது. சரியா? நமக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது இந்த பேராகிராஃப் எலமெண்ட் வந்து தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா நம்மளுடைய அவுட்புட்டு இங்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வந்துட்டா. ஸோ இப்போ இதை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா மேலே போய் ஸ்டைல் டேக் போடுவோமா? ஸோ யூனிவர்சல் செலக்டார், மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாடி டேக். இதுக்கு நான் ஸ்டைல் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா வித்து 100%, ஹைட்டு வந்து 100 VH, வேறு டிஸ்பிளே வந்து என்னது ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவும் சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போமா, FA7070. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவுட்புட்டை போய் பார்ப்போம். பாருங்கள் அப்ளை ஆகிட்டா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஸ்டைல் கொடுப்போம். ஸோ டாட் கண்டெய்னர் வித் எனக்கு எவ்வளோ தேவைன்னா 25% தேவை. ஸோ ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல். ஸோ அப்புறம் என்ன தேவை, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவும் சென்டர், அலைன் ஐட்டம் அதுவும் சென்டர். ஸோ பார்டர் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ பார்டர் நான் வேறு அவுட்லைன் அதுவும் எனக்கு தேவையில்லை. ஸோ அவுட்லைன் நன். பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து
16 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் வந்து 900. ஓகேவா? ஸோ கலர் வந்து என்ன கொடுக்குறேன்னா #55 7C55. ஸோ ஓகேவா? இது பேக்ரவுண்ட் கலர். சாரி, இது டெஸ்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுப்போம்? ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு சாரி இதான் பேக்ரவுண்ட் கலர். சாரி நம்ம கண்டெய்னருக்கு உருவாக்குறோம்ல, ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர். நான் கலர் நினச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம்? ரோ கேப் வந்து ஒரு 10 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா ஓகே வந்துட்டா. இப்போ இந்த இன்புட் பாக்ஸுக்கு நம்ம டிசைன் கொடுப்போமா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா இன்புட் டைப் டெஸ்ட். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை? அவுட்லைன் வந்து தேவையில்லை. ஸோ அவுட்லைன் நன். பார்டர் தேவையில்லை, அதனால் பார்டரும் நன். ஸோ இதுக்கு பேடிங் வந்து லெஃப்ட் வந்து ஒரு 5 பிக்சல். ஸோ இதுக்குள்ள கலர் வந்து என்னது? ஸோ இதே கலர். வித்து வந்து எவ்வளோ தேவைன்னா 90%. ஸோ டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக் கொடுக்குறேன், அப்போ தான் வித்து அப்ளை ஆகும், அதனால் இன்லைன் பிளாக் கொடுக்குறேன். சரியா? ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல். ஹைட்டு வந்து 40 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தோம்னா ஓகே வந்துட்டா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த பி டேக்கு கொடுப்போம். ஸோ இந்த பி டேக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் கொடுக்குறேன், அலர்ட்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ அலர்ட் கிளாஸுங்கிறதுனால முன்னாடி டாட் வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா பேடிங் 10 பிக்சல் 5 பிக்சல், டாப்பும் பாட்டமும் 10 பிக்சல், லெஃப்ட்டும் ரைட்டும் 5 பிக்சல். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல். ஸோ பேக்ரவுண்ட் கலர் #F2 FFE9. ஸோ கலர் வந்து ரெட். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இங்கே வச்சு நம்ம டைப் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம இங்கே கேப்ஸ் லாக் அமுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இங்கே ஒரு வார்னிங் மெசேஜ் வரணும், ஆஃப் பண்ணும்போது போயிடும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணுறோம்னா நமக்கு இங்கே வந்து இந்த இன்புட் பாக்ஸ் இருக்கா, இதையும் செலக்ட் பண்ணணும், இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் இன்புட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இன்புட்டுக்குடைய ஐடி என்னது? டெஸ்ட்டு. ஸோ அதனால் டெஸ்ட்டுன்னு கொடுத்து இன்புட் பாக்ஸை செலக்ட் பண்ணி இன்புட் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் கான்ஸ்ட் வான் டெஸ்ட்னு ஒரு வேரியபிள் உருவாக்குறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இங்கே வந்து வான்னு கொடுக்குறேன். ஸோ வான் வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த வான் வந்து என்னதுன்னா இந்த பேராகிராஃபில் மட்டும் ஐடி. ஸோ இந்த ஐடியை செலக்ட் பண்ணி இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இது இன்புட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணும்போது என்ன நடக்கணும்? இந்த இன்புட் பாக்ஸ் டைப் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம கேப்ஸ் லாக் அமுக்கும்போது நமக்கு என்ன ஆகணும்?
இங்கே வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா இப்போது இந்த இன்புட் பாக்ஸ்க்கு நம்ம ஒரு ஈவெண்ட் லிசனர் எழுதுவோம். ஸோ இன்புட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ என்ன லிசனர்னா கீ அப். ஓகேவா? கீ அப் கீ அப். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு ஒவ்வொரு வாட்டி நான் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இஃப் ஈவெண்ட் டாட் கெட் மாடிஃபையர் ஸ்டேட். சரியா? பார்த்தீங்களா? இதுக்குள்ள வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கேப்ஸ் லாக்னு கொடுக்குறேன். ஸோ ஈவெண்ட் டாட் கெட் மாடிஃபை ஸ்டேட். சரியா? ஸோ நம்ம ஏதாட்டும் இந்த கேப்ஸ் லாக் இந்த கீயை நம்ம அழுத்தும் போது எனக்கு என்ன கொடுத்துருக்கேன், கேப்ஸ் லாக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேப்ஸ் லாக் கீயை நான் அழுத்தும் போது எனக்கு இங்கே வந்து என்ன ஆகும், மாடிஃபை ஸ்டேட். எனக்கு இது வந்து கால் ஆகி நமக்கு என்ன ஆகும், நமக்கு டிஸ்பிளே சொல்லும். இது நீங்கள் கேப்ஸ் லாக் அமுக்குறீங்கன்னு நீங்கள் சொல்லும். அதான் அந்த கெட் மாடிஃபை ஸ்டேட்டோட வேலை. ஈவெண்ட் எடுத்து நான் ஏதோ ஒரு பட்டன் அமுக்கிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு கேப்ஸ் லாக் அமுக்கும் போது எனக்கு என்ன ஆகும், இந்த மாடிஃபை ஸ்டேட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா கேப்ஸ் லாக் அழுத்தும்போது எனக்கு என்ன ஆகணும், எனக்கு இந்த அலர்ட் மெசேஜ் வரணும். ஸோ இந்த அலர்ட் மெசேஜ் நான் எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், வான் டெஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன், வான் டெஸ்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். கேப்ஸ் லாக்கை அழுத்தும் போது எனக்கு என்ன ஆகணும், அந்த வான் மெசேஜ் வந்து எனக்கு தெரியணும், வார்னிங் மெசேஜ் எனக்கு தெரியணும். எல்ஸ் அதே தான் வான் டெஸ்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன், இல்லைன்னா தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டில் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் கேப்ஸ் லாக்கை அழுத்துறேன், பார்த்தீங்களா? ஆனால் இங்கே பாருங்க ஒரு எரர் இருக்குது. பாருங்கள், இது இங்கே பார்த்தா இங்கே எப்படி பண்ணியிருக்கோம், கேப்ஸ் லாக் அழுத்தும் போது கீழே வரணும். ஆனால் இங்கே என்ன வருது, சைடு வருது. ஸோ பண்ணுறது நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம், பட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் நம்ம கொடுக்கல. ஸோ அது எங்கே கொடுக்கணும்னா கண்டெய்னரில் கொடுக்கணும். ஸோ கண்டெய்னரில் எங்கே இருக்க, இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்ப்போமா. ஸோ நான் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணுறேன், கீழே வந்துட்டு பார்த்தீங்களா சிஏ கேபிட்டல் அடிச்சிட்டேன். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாக இருக்குது, இங்கே பார்த்தா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு டெஸ்ட்டை மாற்றுவோமா. டெஸ்ட்டை மாற்றோம்னா கொஞ்சம் போல்டு கொடுப்போம், அவ்வளோதான். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 17 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு கொடுப்போம். கொஞ்சம் டார்க்காக தெரியட்டும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கேப்ஸ் லாக் ஆன் பண்ணுறேன், சி அமுக்கிறேன், ஆஃப் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணுறேன், வி அழுத்துறேன், வாத்தியார். பார்த்தீங்களா? ஸோ இப்போ கேப்ஸ் லாக் ஆன் பண்ணால் எனக்கு இங்கே வார்னிங் வந்துடுது, கேப்ஸ் லாக் இஸ் ஆன். ஆஃப் பண்ணோம்னா அது மறைச்சிடும். ஸோ நம்ம ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்குள்ள டாஸ்க்கை நம்ம அழகாக பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, செஞ்சு பாருங்கள். சோர்ஸ் கோட் நம்ம ஆப்பில் இருக்குது, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி, எல்லாமே ஃப்ரீ தாங்க. அதை மட்டும் முதலே சொல்லியிருக்கேன், எல்லாமே ஃப்ரீ தான், சோர்ஸ் கோட் எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.